நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ரீசெண்டா எனக்கு ஒரு அம்மா கால் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு இப்பதான் வயசு ஒரு 28 ஆச்சு. அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அவங்க என்ன என்கிட்ட என்கொயரி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, மகளிர் உரிமை தொகை திட்டம் இருக்கு இல்லைங்களா? அதுல வரக்கூடிய ரூ. 1000 அமௌண்ட்டை எல்ஐசில ஒரு பாலிசி நான் எடுத்துக்கிறேன். ஏதாச்சும் ஒரு நல்ல பாலிசி சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவங்ககிட்ட நான் அதுவும் இல்லாம நிறைய விஷயம் பேசினேன். இந்த ஒரு ரூ. 1000 அவங்க சேமிக்கிறது மூலியமா அவங்களுடைய லைஃப் பேசிக்கா நான் சொல்றது என்ன அப்படின்னா, மிடில் கிளாஸோட மக்களுடைய லைஃப் வந்து இந்த ரூபாயில ரொம்பவுமே மாறிடும். அதுக்கு என்ன அப்படின்னா, ரெகுலரா அந்த ரூபாய எல்ஐசில ஒரு திட்டத்துல சேமிச்சுட்டு வரணும். அது என்ன திட்டம், என்ன ரிட்டர்ன் கிடைக்கும், எந்தெந்த வகையில மிடில் கிளாஸ் மக்களுக்கு அது பயனுள்ளதா இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினருக்கும் பயனுள்ளதா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. சரி, நான் பிளானுக்குள்ள போயிடுறேன். ஃபர்ஸ்ட் அவங்களுடைய பேர் பாத்தீங்க அப்படின்னா பவித்ரா. அவங்களுக்கு வயசு 28. இப்பதான் அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு, ஆண் குழந்தை. மகளிர் உரிமை தொகையிலிருந்து கிடைக்கிற அமௌண்ட் டைரக்டா பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வரும். அந்த பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து டைரக்டா எல்ஐசியுடைய பாலிசிக்கு ஆட்டோமேட்டிக்கா டெபிட் ஆகிற மாதிரி அவங்களுக்கு நான் பாலிசி கொடுத்துருந்தேன். ஸோ அவங்களுக்கு நான் என்ன பிளான் கொடுத்தேன் அப்படின்னா, ஜீவன் லேப் திட்டம் தான் கொடுத்தேன். அந்த ஜீவன் லேப் திட்டத்துல முதல் வருஷம் 1132 ரூபா கட்டிட்டு வருவாங்க. அடுத்த 15 வருஷத்துக்கு 1107 ரூபாய் கட்டிட்டு வருவாங்க. ஸோ ஜீவன் லேப் திட்டத்துல 16 வருஷம் பணம் கட்டணும். ஸோ இந்த 16 வருஷமும் மகளிர் உரிமை திட்டம் கிடைக்குமா, மகளிர் உரிமை தொகை கிடைக்குமா அப்படின்னா கட்டாயம் கிடைக்கும். நாளைக்கு வேற ஒரு கவர்மெண்டே ஆட்சி மாறினா கூட இதுக்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட் கொடுத்துட்டு இருந்த நலத்திட்டங்களை ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த வகையில கட்டாயமா அடுத்த 16 வருஷத்துக்கு இந்த மகளிர் உரிமை தொகை கிடைக்கும்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அவங்க ஜீவன் லாப் திட்டம் எடுத்துட்டாங்க இல்லைங்களா? அவங்களுடைய சம்ம 2,70,000 ரூபாய். இதுல ஏடிடிபி ரைடர் ஆட் பண்ணியிருக்கேன். அது ஒரு 2,70,000 ரூபாய். பணம் செலுத்தக்கூடிய காலம் 16 வருஷம், டேர்ம் 25 வருஷம். அவங்க இப்பதான் ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா? அந்த குழந்தையுடைய 25வது வயசுல மெச்சூரிட்டி ஆகிற மாதிரி அவங்க பாலிசி கேட்டிருந்தாங்க. நான் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ மெச்சூரிட்டி தொகையா அவங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஜீவன் லேப் பாலிசி போனஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய பாலிசி தான். போனஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய பாலிசி அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் போனஸ் ரேட் ஏறலாம் இறங்கலாம். அவங்க டேம் 25 வருஷம் எடுத்திருக்காங்க. அந்த 25 வருஷம் டேமுக்கும் 12,690 ரூபாய் வருஷம் போனஸ் கிடைக்கிறதா நம்ம எடுத்துக்கலாம். நல்லா யோசிச்சு பாருங்க. அவங்க மாசம் கட்டுறதே 13,000 தான். அவங்க கட்டுற அமௌண்ட்க்கு ஈக்குவலா போனஸ் கிடைக்குது. ஸோ 25 வருஷத்துக்கு 12,690 ரூபாய் போனஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மொத்தமா கிடைச்சிருக்க போனஸ் தொகை மட்டும் 3,17,250 ரூபாய் இருக்கும். அது போக ஃபைனல் அடிஷன் போனஸ், அதாவது எல்ஐசில 15 வருஷத்துக்கு மேல நீங்க டேர்ம் எடுத்துக்கிட்டீங்கன்னாவே ஃபைனல் அடிஷன் போனஸ் உங்களுக்கு கட்டாயமா கொடுப்பாங்க. அந்த வகையில ஃபைனல் அடிஷன் போனஸ் 1,21,500 ரூபாய் கிடைக்கும். சம்மசூர் எவ்வளவு சொல்லியிருந்தோம்? 2,70,000 ரூபாய். ஸோ அவங்களுடைய மெச்சூரிட்டி தொகை 25 வருஷம் கிடைச்ச போனஸ், ஃபைனல் அடிஷன் போனஸ் பிளஸ் சம்மசூர், இது மூணும் சேர்ந்து 7,08,750 ரூபாய் அப்ராக்சிமேட்டா 25 வருஷம் கழிச்சு அவங்களுடைய கைக்கு கிடைக்கும். இதுல அவங்களுக்கு நார்மல் கவரேஜ் இடையில ஏதாவது ஒரு ரிஸ்க் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா 2,88,000 இருந்து 7,08,000 ரூபாய் வரைக்கும் நார்மல் கவரேஜ் இருக்கு. அது போக ஆக்சிடென்ட் கவரேஜ் பாத்தீங்க அப்படின்னா 5,52,000 இருந்து 9,78,000 ரூபாய் வரைக்கும் ஆக்சிடென்ட் கவரேஜ் அவங்களுக்கு கிடைக்கும். நான் அதை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்போது எனக்குமே நிறைய ஐடியாஸ் வந்துச்சு. எல்ஐசியில லோன் ஒரு ஆப்ஷன் இருக்கு சார். இந்த லோன் ஆப்ஷனை மிடில் கிளாஸ் மக்கள் கரெக்டா பயன்படுத்தினாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க இப்போ நார்மலா வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க சம்பாதிக்கிறதுல ஒரு கால்வாசி இல்ல 50% தொகையை வட்டிக்கு மட்டுமே கொடுக்கறவங்க நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். ஸோ சம்பாதிக்கிற காலத்திலேயே எல்ஐசியில ஒரு பாலிசி எடுத்து சேர்த்து வச்சுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு அவசர தேவை அப்படின்னா இந்த வார வட்டிக்கு வாங்கினீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 10,000 ரூபாய்க்கு 12,500 ரூபாய் 2,500 ரூபாய் வட்டி வருதுங்க. அவங்ககிட்ட பேசும்போது 4 டைம் வாங்கினாங்க அப்படின்னா வருஷத்துக்கு 10,000 ரூபாய்
வட்டிக்கு மட்டுமே போகுதுங்க. இது ஒரே ஒரு அந்த வார வட்டிக்கு மட்டுமே அவங்க 10,000 ரூபாய் செலவு பண்றாங்க. அதுவே நீங்க எல்ஐசியில லோன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மினிமம் நீங்க ஒரு 2 வருஷம் ஃபுல் ப்ரீமியம் கட்டினதுக்கு அப்புறம் எல்ஐசியில இருந்து ப்ரீ அப்ரூவ்டு லோன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ 2 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க ஒரு 10,000 ரூபாய் வாங்குனீங்க அப்படின்னா எல்ஐசியில இருந்து கிட்டத்தட்ட வருஷத்துக்கே உங்களுக்கு 1000 ரூபாய் தான் அவங்க வட்டி போடுவாங்க. அப்படி பார்க்கும்போது நீங்க 2 மாசத்துல அடைச்சிருவீங்க. ஸோ அந்த கணக்குல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 500 ரூபாய் தான் வரும் 10,000 ரூபாய்க்கு. ஸோ அந்த கணக்குல வருஷத்துக்கு 8,000 ரூபாய் நீங்க வட்டியில இருந்து சேமிக்கலாம். ஸோ வருஷத்துக்கு 8,000 ரூபாய் சேமிக்கிறோமா, சரி ஒரு 25 வருஷம் டைம் இருக்கு. ஒரு 5 வருஷம் அவங்க இந்த மாதிரி வாங்கி வாங்கி யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படி பார்க்கும்போது 40,000 ரூபாய் வட்டியில மட்டுமே மிச்சம் பண்ணலாம். அந்த 40,000 ரூபாயை அவங்க வேற எதுலையாச்சும் இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்ல எல்ஐசிலேயே வேற ஒரு பாலிசி எடுக்கலாம். அது அவங்களுடைய விருப்பம். ஸோ 40,000 ரூபாய் மிச்சம் ஆகுது. அது போக பசங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு அடுத்து மிடில் கிளாஸ் மக்கள் அடுத்து என்ன பண்ணுவாங்க, பசங்களுக்கு ஃபீஸ் கட்டுவதற்கு வெளியில கடன் வாங்குவாங்க, அப்புறம் அதை வட்டியோட சேர்த்து அடைப்பாங்க. அப்படி அந்த வகையில பார்க்கும்போது கிட்டத்தட்ட அதுல ஒரு 40,000 ரூபாய் வந்து மிச்சம் பண்ணலாம் சார். ஸோ நான் சொல்றது எல்லாமே ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ தான். அது மிடில் கிளாஸ் மக்களா இருந்து வட்டி கட்டி பழக்கி இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த வழி புரியும், எவ்வளவு வட்டி கட்டுறாங்கன்னு புரியும். ஸோ உங்களுக்கு நிறைய பேர் வந்து உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஸோ நீங்க யோசிச்சு பாருங்க. இப்போ 1,00,000 ரூபாய் நீங்க வாங்குறீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு 1,00,000 ரூபாய்க்கு 2 வருஷம் வட்டி மட்டுமே கட்டுற பேர் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல குழந்தை சின்ன வயசா இருக்கும் போதே நீங்க ஒரு பாலிசி எடுத்துட்டீங்கன்னா குழந்தை பெருசாகும் போது 1,00,000 2,00,000 பாலிசியில இருந்து ஈஸியா நம்ம லோன் வாங்கிக்கலாம் சார். ஸோ அந்த வகையில பாத்தீங்கன்னா ஒரு 40,000 ரூபாய் வரைக்கும் மிச்சமாகுங்க. அதுக்கப்புறம் பையன் பெருசாயிட்டான் அப்படின்னா ஒரு வண்டி வாங்கும், அடுத்து வண்டிக்கு லோன் போடுவாங்க. ஸோ வண்டிக்கு லோன் போட்டா அது என்ன கணக்குங்க, ஒரு 50,000 ரூபாய்க்கு வண்டி வாங்கினோம்னா ஒரு 20,000 ரூபாய் தாராளமா வந்து வட்டி வந்துடும். ஸோ அதுல ஒரு 20,000 ரூபாய் மிச்சம் பண்றோம். இப்படி நம்ம இஎம்ஐல வாங்குற பொருட்கள்லாம் கணக்கு பண்ணோம்னா ஒரு டிவி வாங்குவோம், ஃப்ரிட்ஜ் வாங்குவோம், அதெல்லாம் இஎம்ஐல வாங்கிக்குவோம், மாசம் மாசம் இல்ல வார வாரம் பணம் கட்டி இது பண்ணுவோம். மிடில் கிளாஸ் உடைய வாழ்க்கை பாதி சம்பளம் வட்டிக்கே போகுதுங்க. ஸோ அப்படி எல்லாம் கணக்கு பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நீங்க சம்பாதிக்கிற காலத்துல ஒரு பாலிசி எடுத்துக்கங்க. இதுல ஒரு 2 வருஷம் மட்டும் கரெக்டா நீங்க பணம் கட்டிட்டு வந்துட்டே இருந்தீங்க அப்படின்னா லோன் வந்து 10,000 இருந்து 4,30,000 ரூபாய் வரைக்கும் தாராளமா இந்த ஒரு பாலிசியில இருந்து லோன் எடுத்துக்க முடியும். அப்படி லோன் எடுத்துக்கிற பட்சத்துல வெளியில கொடுக்குற வட்டியை விட கம்மியா தான் எல்ஐசியில, ரொம்ப ரொம்ப கம்மியா தான் எல்ஐசியில கொடுக்கணும் நீங்க வட்டி. ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு வட்டியிலேயே 2-3 லட்ச ரூபாய் வந்து மிச்சமாகும். ஸோ உங்களுக்கு டைரக்டா ஒரு 7 லட்சம் ரூபாய் கையில கொடுத்துட்றாங்க. இன்டைரக்டா நீங்க அந்த லோனை கரெக்டா நீங்க ப்ராசஸ் பண்ணீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அதுல ஒரு 3 லட்ச ரூபாய் வரைக்கும் நீங்க தாராளமா வந்து வட்டியை மிச்சம் பண்ணலாம். அப்படி பார்க்கும்போது மாசம் ஒரு 1000 ரூபாய் கட்டுற இடத்துல 10 லட்ச ரூபாய் வந்து உங்களுக்கு பயன் இருக்கு. ஸோ அந்த மாசம் 1000 ரூபாயும் இப்ப மகளிர் உரிமை தொகையா நிறைய தாய்மார்களுக்கு தமிழ்நாட்டு கவர்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அதை நம்ம பயன்படுத்தி எல்ஐசியை ஒரு பாலிசி எடுத்து அதையும் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா மிடில் கிளாஸ் உடைய வாழ்க்கை சிறப்பா இருக்கும். நல்லா யோசிச்சு பாருங்க. நான் ரொம்ப வட்டியை பத்தி பேசுறேன்னு நினைக்கிறேன். ஸோ மிடில் கிளாஸ் மக்களுக்கு வட்டி தான் சார் ரொம்பவுமே ஒரு பெரிய தடையா இருக்குது அவங்க மேலே ஏறுறதுக்கு. ஸோ நீங்க ஒரு பாலிசி எடுத்து இல்ல நம்மளை சுத்தி இருக்கிற எல்லாருமே ஒரு பாலிசி எடுத்து இது மூலியமா மட்டுமே நம்ம கடன் வாங்கி கம்மியான இன்ட்ரெஸ்ட்டுக்கு கடன் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பா இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஆர்பிஐல இருந்து கம்மி பண்ணுவாங்க. ஆர்பிஐல இருந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மி பண்ணோம் அப்படின்னா நிறைய சிறு குறு தொழில்கள் வந்து வளர்ச்சி அடையும். நிறைய சிறு குறு தொழில்கள் வளர்ச்சி அடைஞ்சிச்சு அப்படின்னா நம்மளுடைய நாடு வல்லரசு நாடாகிறதுக்கு மேன்மேல போய்கிட்டே இருக்கும். அதுக்கு முதல் விஷயம் என்ன அப்படின்னா நம்ம கடன் வாங்குறத நிறுத்தணும். நம்ம கடன் வாங்குறத நிறுத்தணும் அப்படின்னா உடனே நிறுத்த முடியாது. நமக்கு பணத்தேவைகள் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதை சம்பாதிக்கிற காலத்துல சேர்த்து வச்சுக்கிட்டு அதிலிருந்து ஒரு சிறு தொகையை நம்ம கடன் வாங்கணும் அப்படின்னா நமக்கு வட்டியும் ரொம்ப ரொம்ப கம்மியாகும், நம்மளுடைய பணமும் மிச்சமாகும். ஸோ தாய்மார்களுக்கெல்லாம் நான் கேட்டுக்கிறேன், இந்த வீடியோ நீங்க நிறைய பேர் பார்க்குறீங்க, நீங்க உங்களுடைய நண்பர்களுக்கெல்லாம் நீங்க ஷேர் பண்ணுங்க, உறவினர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. ஸோ நீங்க மாசம் 1000 ரூபாய் வாங்குறீங்க, அது செலவு வந்து எப்படியோ பண்றதுக்கு பதிலா ஒரு பாலிசி எடுத்து சேர்த்து வச்சீங்க அப்படின்னா அது உங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும், உங்களுடைய அடுத்த தலைமுறைகளுக்கும் ரொம்பவுமே பயனுள்ளதா இருக்கும். ஸோ யோசிங்க. இந்த பவித்ரா அவங்க முடிவு பண்ணிட்டாங்க, அவங்க எல்ஐசி பாலிசி
அந்த மகளிர் உரிமை தொகையிலிருந்து எடுக்கிறதா, நீங்க என்ன முடிவு பண்ண போறீங்க? அது உங்களுடைய கையில இருக்குங்க. இந்த வீடியோல இருக்கிற நிறை குறைகளை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் அதுக்கு ரிப்ளை பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நிறைய லைக்ஸ் இருந்தால் தான் உங்களுடைய சேனல் நிறைய பேர்த்துக்கு சென்றடையும். இந்த வீடியோ உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம LIC பாலிசி எடுங்க. நன்றி, வணக்கம்.